திருமண வீடியோவில் நானும் ரவுடிதான் பட பாடலை பயன்படுத்துவதற்கு நடிகர் தனுஷ் அனுமதி தராததால் நயன்தாரா அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பொதுவெளிகளில் அப்பாவை போல பேசும் தனுஷ் கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவதாகவும், நானும் ரவுடிதான் படம் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்தும் பொதுவெளிகளில் முகமூடி அணிந்து திரிந்ததாகவும் தெரிவித்தார். நானும் ரவுடிதான் படத்தில் விக்னேஷ் சிவன் அவரது இதயத்தில் இருந்து எழுதிய வரிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் என்று குறிப்பிட்டார். தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பில் இருக்கும் நீங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதை செயலிலும் காட்டுமாறு அறிவுறுத்தினார். இந்த அறிக்கையில் நடிகை நயன்தாரா ஷாடன் ஃப்ராடே என்ற ஜெர்மானிய மொழியிலான வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஷாடன் ஃப்ராடே என்பதற்கு மற்றவர்கள் அனுபவிக்கும் துன்பத்தை கண்டு நாம் சந்தோஷப்படுவது என்பதுதான் பொருள். சுற்றி வளைத்து சொன்னால் சுயநலம் மிகுந்த சைக்கோ. ஷாடன் என்றால் தீங்கு, ஃப்ராடே என்றால் மகிழ்ச்சி. மற்றவர்கள் சிரமத்தில் இருக்கும் போதோ அல்லது தோல்வியடையும் போதோ உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைபவர் என்று தனுஷை சராமாரியாக விமர்சித்துள்ளார். நயன்தாராவின் இந்த கருத்துக்கு தமிழ் சினிமாவில் உள்ள பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதே நேரம் நடிகர் தனுஷ் செய்தது சரிதான் என்று ஒரு தரப்பினர் கருத்தும் தெரிவித்து வருகின்றனர். ஒரு சினிமாவின் தயாரிப்பாளர் என்ற பெயரில் தனது படத்தின் பாடலையோ காட்சியையோ ஆடியோவையோ வேறு படத்தில் அல்லது ஆவணப்படங்களில் காட்சிப்படுத்தினால் அதற்கான உரிமத் தொகையை செலுத்தியாக வேண்டும். அதேபோல அனுமதியின்றி பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் நஷ்ட ஈடு கேட்பதும் வழக்கம். இசையமைப்பாளர் இளையராஜா இதைத்தான் பல காலமாகவே கூறி வருகிறார். நயன்தாராவை பொறுத்தவரை நானும் ரவுடிதான் படம் தனக்கானது என்றே நினைத்தாலும் நடிகர் தனுஷ் பழக்கத்திற்காக பாடலை இலவசமாக பயன்படுத்த அனுமதி தந்துவிடுவார் என எண்ணியிருப்பதாக கருத்துக்கள் உலவி வருகிறது. ஒரு பாடலுக்கு அனுமதி தராவிட்டால் தனுஷ் எப்படி வெறுப்பை கொட்டுபவராக சுயநலமிக்க நபராக மாறுவார் என தனுஷ் ரசிகர்கள் ஏகத்துக்கும் பொங்கி வருகின்றனர்.